Hi friends, welcome to Chennai cooking. வாங்க நம்ம இன்னைக்கு சுவையான சிக்கன் தொக்கு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. இது வந்து நீங்க ரசம் சாதம், சாம்பார் சாதம் இது எல்லாத்துக்கூடயும் வந்து ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷா இருக்கும். இது நீங்க மறக்காம உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி எங்களோட சேனல் சென்னை குக்கிங்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட அப்டேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வீடு தேடி வரும். வாங்க இப்போ வந்து இந்த ரெசிபி வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு வாணலியில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறோம். இப்போ அதில் வந்து 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறோம். அப்புறம் வந்து 1/2 ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து பட்டை, கிராம்பு, அப்புறம் ஏலக்காய் வந்து தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். மசாலா ரொம்ப பிடிக்கும்னா இன்னுமே எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறோம். வெங்காயம் நல்லா வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயத்தோட நிறம் வந்து மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு வந்து இன்னும் அதிகமான தொக்கு கிடைக்கணும்னா வெங்காயம் வந்து இன்னும் அதிகமாக நீங்கள் சேர்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து ஒரு தக்காளி நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து தக்காளி, வெங்காயம்லாம் நல்லா வந்து தொக்கு மாதிரி வரணும். அந்த ஸ்டேஜுக்கு வந்து நீங்கள் வந்து வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கின பிறகு நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க சிக்கன் பீசஸ் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். சிக்கன் பீசஸ் வந்து பார்த்திங்கன்னா போன் இருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். பெரிய பீஸ் சேர்க்காதீங்க. மீடியம் சைஸில் வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பெரிய லெக் பீஸ் சேர்த்திங்கன்னா இந்த ரெசிபிக்கு நல்லா இருக்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மசாலா பொருள் வந்து என்னென்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து 1 ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நல்லா வந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வதக்கிக்கோங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக ஒரு 2 மினிட்ஸ் வதக்கியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா வந்து எல்லாமே வந்து ஒன்றா சேரணும். ஸோ வந்து நல்லா வந்து வதக்கணும். இது வந்து ரொம்ப ஹையில் வச்சு நீங்கள் செய்யக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்லேருந்து ஹை ஃப்ளேம்குள்ளே வந்து நீங்கள் வச்சு செய்யலாம். ரொம்ப ஹையில் வச்சு செஞ்சிங்கன்னா உடனே வந்து கருகிடும். ஸோ வந்து இந்த மாதிரி செய்கிறதுக்கெலாம் வந்து நீங்கள் வாணலிலே செய்கிறதுக்கு ஹைலேருந்து மீடியம்குள்ளே வச்சு செய்யுங்க. அப்போ தான் வந்து இந்த ரெசிபிக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து கடாயிலே நம்ம வதக்க போகிறோம். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே வந்து தண்ணிலாம் ஆட் பண்ணாமல் அப்படியே வதக்க போகிறேன். இதுலேயே வந்து தண்ணி விடும். பாருங்கள், சிக்கனில் இருக்க வாட்டரே இந்த மாதிரி நமக்கு செப்பரேட் ஆகி வரும். இந்த மாதிரி நீங்கள் சின்ன பீசஸாக ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணாமையே உங்களுக்கு ஈஸியாக வெந்துடும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், அவ்வளோதான். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் சுவையான சிக்கன் தொக்கு ரெசிபி சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு இதோட வந்து டேஸ்ட் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.